சேலத்தில் துணி எடுக்கிறதுக்கு போகிறேங்க. அதுக்கு தான் வந்து எங்கள் வீட்டுக்காரரு அவ்வளோ சந்தோஷமாக கை கும்பிட்டு என்னை அமுச்சு வைக்கிறாரு. எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? பொண்டாட்டி துணி எடுக்கிறதுக்கு நம்மளை விட்டுட்டு போகிறாங்கிற சந்தோஷத்தில் அப்படி வழி அமுச்சு வச்சார். அப்படி எங்கே போனோம் அப்படின்னாக்கா, நாங்கள் கேவி டெக்ஸுக்கு தாங்க போயிருந்தோம். சேலத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி போய் கடையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ரெடிமேட் ப்ளவுஸ் தாங்க எடுக்கிறதுக்கு போயிருந்தேன் மெயினாக. ஆனால் எனக்கு ஒன்று கூட சூட் ஆகலை எனக்கு. ஆனால் நம்ம பட்டு சாரி எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியே வச்சுருக்காங்க. நம்ம நீட்டாக மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து கிராஸ் கட்டு போட்டிருந்தாங்க ப்ளவுஸில். அதுக்காகவே நான் வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தும் 2 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன். 2மே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்தோம் நாங்கள் ப்ளவுஸுங்க மட்டுமே. 1000 ரூபாய்க்கு வந்து இந்த சின்ன சைஸ் பக்கெட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரின்னு அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அன்னபூர்ணாவுக்கு வந்தோம். அன்னபூர்ணாவுக்கு வந்தது முன்னாடி ஒரு கயிறு கட்டி பெல்லு வந்து தொங்க விட்டுருந்தாங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு பெல் அடிங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாம் சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோ, பெல்லை தான் அடிச்சு பார்க்கலான்னு பெல் அடித்தேன். ஆனால் உண்மையாலுமே அவங்க சொன்னபடி பெல்லை அடித்தோன்னே எல்லாரும் என்னை பார்த்தாங்க, சிரித்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அதனால் நீங்களுமே இந்த மாதிரி போனீங்கன்னா பெல் அடிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நான் பெல் அடிக்கிறத பார்த்தோன்னே அங்கே பக்கத்தில் இருக்கிற சுவிட்சையும் அமுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த சுவிட்சை அமுத்தணுமாக்க அந்த கோயிலில் ட்ரம் அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரம் அடிச்சிச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துட்டோம். கடைசியாக பழமுதிர் சோலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு.